2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அது 1ஆம் வசனம் நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணம். அங்கே என்ன சொல்லுது, தாவீதின் குடும்பத்தாருக்கும் சவுலின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம். ஒரு நாள் 2 நாள் இல்லை. எப்படி நம்மளுக்குள்ள மாம்சத்துக்கோ ஆவிக்கோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கோ மாம்சத்துக்குரிய மனுஷனுக்கு எப்படி யுத்தமோ அப்படி நெடுநாள் யுத்தம். ஆனால் அங்கே சொல்லப்படுது தாவீதின் குடும்பத்தாரு நாளுக்கு நாள் பலன்பட்டார். ஆனால் சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் அவங்க பலவீனப்பட்டார்கள். அல்லேலூயா. அவங்க வீக்கானாங்க. ஆனால் தாவீது குடும்பம் ஸ்ட்ராங்கராக ஆகிப்போனாங்க. மகிமை மேல் மகிமை தான். காரணம் என்னன்னா, தாவீது நல்லதுக்கிட்டோ கெட்டதுக்கோ சுச்சுவேஷன் எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் அந்த சுச்சுவேஷனை அப்படியே எடுத்து போய் கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எடுத்து போய் கொண்டு போவார். கர்த்தர் சமூகத்தை தேடுவார். ஜெபத்திலையோ வசனத்திலையோ அதிகமாக தரித்திருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிற மனுஷன், கர்த்தர் நல்லா இருந்த காலத்தில் கர்த்தரை நாடுறது, கெட்டு போயிட்ட பிறகு கர்த்தருக்கு வெளியே போகிறது அப்படியே இல்லை. எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்கள் பார்க்கும்போது சொந்த ஜனங்களே கல்லறிஞ்சு அவரை கொல்ல வராங்க. அப்போ கூட தாவீது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எந்த ஒரு ரியாக்ஷனும் மாம்சத்தில் எந்த ரியாக்ஷன் பண்ணாது அவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரு, தேவனை கிறிஸ்துக்குள்ள கர்த்தருக்குள்ள பலன் அடைந்தார் அவர். அதனால்தான் தாவீது அப்படி ஆஸ்வதிக்கப்பட்டார். அதே போல் சவுல் என்ன பண்ணாரு, தேவனால் அபிஷேகப்பட்டு தேவனுக்கு கொடுக்குற மகிமை என்ன பண்ணாரு, மனுஷனுக்கும் தனக்கு எடுத்துக்கினாரு. மனுஷனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சாரு, பதவியை பிரியப்படுத்த ஆரம்பிச்சாரு, சுய புத்தியில் மாம்சத்தில் செயல்பட ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய சுச்சுவேஷன் பேட் சுச்சுவேஷன் என்ன பண்ணாரு, அவர் தேவனை நாடாமல் மந்திரவாதிகள் நாடி போனார். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் சாகடிக்க ஆரம்பிச்சாரு. அதுவே அவருடைய பெரிய அழிவுக்கு காரணம். அவர் என்ன பண்ண, கடவுள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் நம்மளுக்குள்ள தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகப்பட்டிருக்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்ற பெருமையில இருந்துடக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறோமா பார்க்கணும். நம்ம நல்ல பேட் சுச்சுவேஷன், குட் சுச்சுவேஷன், சந்தோஷமாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, பணம் இல்லாத போது, ஜனம் இருக்கும்போது, ஜனங்கள் இல்லாத போது நம்ம எப்படி நடந்துக்கிற கர்த்தர்கிட்ட அது ரொம்ப முக்கியம். நல்லா இருந்தபோது கர்த்தருக்கு அல்லேலூயா போடுறதோ, கர்த்தருக்கு சர்ச்சுக்கு போகிறதோ, கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுறதோ, கெட்டு போயிட்ட பிறகு ஜெபம் விட்டுறது, கர்த்தரை விட்டுறது, சபையை விட்டுறது, சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைச்சிச்சு, ஜெபம் பண்ண அந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதை போல நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் சமூகத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் தோல்வியிலையும் வெற்றியில நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் சமூகத்தை அதிகமாக தேடணும். நம்மகிட்ட ஜனங்க வருவாங்க போவாங்க, ஜனங்க நிரந்தரம் இல்லை, பணம் வர போவோம் இல்லை, ஆனால் கர்த்தர் நிரந்தரமானவர். அவளை நம்ம விட்டு பிரியவே மாட்டார். அவர் பிரியாத அன்பில் எப்போது நம்ம என்ன பண்ணணும், அடைக்கலம் பாரணும். அல்லேலூயா. அப்போது நம்ம சேஃப்டியாக இருக்கோம், நம்ம ஜென்ரேஷன் ஆஸ்வதிக்கப்படும், நம்ம ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்ட்ராங்கர், பிரைட்டர் தென் பிரைட்டர், க்ளோரி டு க்ளோரி நம்ம ஜென்ரேஷன் க்ரோ ஆகும். அல்லேலூயா. ஆனால் சவுலை போல நம்ம கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் என்று நம்ம இஷ்டம் வந்தபடி மாம்சத்தின்படி மனுஷர்களை பிரியப்படுத்துதோ, சுயப்பிரியர்களாகவும் பணப்பிரியர்களாக ஆனோம்னா நம்ம நாளுக்கு என்ன ஆகிடுவோம், அபிஷேகத்தை எழுது நம்ம கடைசி நாட்கள் என்ன ஆகிடுவோம், சவுலை போல நம்ம ரிஜெக்ட் ஆகிடுவோம். புக் ஆஃப் லைஃப்பில் எங்கள் பேர் இருக்காது. அல்லேலூயா. நம்ம எப்பொழுது என்ன பண்ணுவோம், காலையில் ஏற்றோன்னே நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக கடவுளுக்கு சரண்டர் பண்ணோம். பிள்ளைகளுக்கும் அது கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. சபைக்கு போகிறது மாத்திரம் எங்களுடைய கடமை இல்லை. சபையில் போதிக்கப்பட்ட வசனங்களை வீட்டில் வந்து மறுபடியும் தியானிக்கணும். தினந்தோறும் வீட்டில் என்ன இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், ஜெபமோ வேத தியானிப்பு இருக்கணும், துதிப்பாளர் ஆராதனைக்கு இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண, கர்த்தர் நாளுக்கு நாள் நம்மளை என்ன பண்ணாரு, மகிமை மேல் மகிமை அடிய உதவி செய்கிறாரு. நம்மளை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அநேக ஜாதிகளுக்கு நம்மளை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா.